ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு விக்டரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி சைடில் இருந்து என்னென்ன புக்ஸ் படிக்கலாம், அதாவது என்னென்ன புக்ஸு என்னென்ன கைட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம், அதே போல் என்னென்ன இயர் புக் ஃபாலோ பண்ணால் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி டிஎன்பிசிக்கும் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே போல் வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுலேயும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் புக்ஸ் இருக்குது, என்னென்ன நம்ம கைடு வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸு, அதே போல் ப்ரிலிம்ஸ்க்கு என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், அதே போல் என்னென்ன சோர்சஸ் இருக்குது, வெப்சைட் சோர்ஸஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் டிஎன்பிசி வெப்சைட்டில் இருக்காது. ஸோ இதை நம்ம எங்கேருந்து போய் நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த பிடிஎஃப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக க்ரோமில் போயிட்டு நீங்கள் இதை வந்து டைப் பண்ணாலே லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணாலே, டிஎன்பிசி லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் அப்படின்னு சொல்லி, டிஎன்பிசி எக்ஸாம் புக் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு கரியர் சர்வீஸ் எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து உங்களுக்கு புக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணதுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷனாகவே கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. அதுலேயே உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் ஃபார் டிஎன்பிசி அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், அதே போல் ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து கரியர் சர்வீஸ் எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இப்போ தான் எனக்கு வந்து ரீசெண்டாக தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் சரி இது ஒரு வீடியோவாக அவேர்னஸ் வீடியோவாக நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோ வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம குயிக் அண்ட் ஷார்ட்டாக நம்ம பார்த்துருவோம். ஸோ டெக்ஸ்ட் புக்ஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம பார்க்க வேண்டியது புக்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா தமிழ் நம்ம பார்க்குறோம், அதே போல் சயின்ஸ், சோஷியல், மேத்தமெட்டிக்ஸ். ஸோ குரூப் 4 பொறுத்த மட்டும் நம்ம வந்து 6 to 10th ஸ்டேட் போர்டு லெவலில் நம்ம பார்த்தா போதுமானது. அதே போல் இங்கே காலத்தில் பார்த்தீங்கன்னா அதே போல் 11th 12th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சயின்ஸ் நம்ம ஒமிட் பண்ணிடலாம். ஏன்னா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கு நம்ம சயின்ஸ் வந்து 5 மார்க் தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் 11th 12th அது கம்பல்சரி கிடையாது. ஸோ சயின்ஸ் வந்து நீங்கள் 10th வரைக்கும் மேலே இருக்கிறத ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ இந்த 11th 12th நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜியோகிராஃபி, எத்திக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கானமி, ஹிஸ்ட்ரி, இந்த 5 புக்கும் ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, எத்திக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கானமி அப்படிங்கிற இந்த 5 புக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும் ஃபார் 11th and 12th. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், நம்ம படிக்க வேண்டிய டாபிக்ஸ்க்கான புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. 11th and 12th இந்த 5 ஏரியாஸ்க்கு மட்டும் நம்ம கவர் பண்ணிட்டா போதும் 11th and 12th. ஸோ இதுதான் சிலபஸ். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சரி, நான் வந்து கைடை ஃபாலோ பண்ணுறேன்னா எது பெட்டரான கைடாக இருக்கும், எல்லா டாபிக்ஸ்க்கும் ஓரளவுக்கு ஒரு 85% கவர் ஆகக்கூடிய கைடை நான் எதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுறாலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎன்பிசி அந்த சுறாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வந்து சால்வ் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்கலாம். அதே போல் வந்து செகண்டாக இருக்கிறது மனோகர் பாண்டேவோட அரிஹந்த் பப்ளிகேஷன். அது வந்து உங்களுக்கு ஜிகே ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ப்ராக்டிஸ் த கொஷின்ஸ் அலோன் அப்படின்னு சொல்லக்கூடிய டாடா மெக்ரா ஹில்ஸ் ஐஏஎஸ் ஃபிலிம்ஸ் கைடு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 1க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் குரூப் 1க்கு உங்களுக்கு கைடு பார்த்தீங்கன்னா ஃப்ளமிங்கோ பப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு அகர்வாலோடதையும் கணியனோடதையும் வந்து கொடுத்துருக்காங்க, கணியனோடதும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டுமே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு எந்த கைடு ப்ரிஃபர் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்தே சொல்கிறாங்க இதிலேருந்து தான் ரொம்ப அதிகமான கொஷின்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அகர்வால் அண்ட் கணியனை நீங்கள் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இயர் புக் சொல்லியிருக்காங்க. இந்த இயர் புக் வந்து நம்ம எதுக்காக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு இயர் புக்கில் தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஏதாவது புக் சஜஸ்ட் பண்ணுங்கள், அதே போல் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எங்கேருந்து படிக்கிறது அப்படிலாம் கேட்குறீங்க. ஸோ நம்ம இந்த புக்ஸை ஃபாலோ பண்ணாலே இதிலிருந்தே நம்மளுக்கு 95% ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கவர் ஆயிரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எந்த புக்கை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா எய்தர் நீங்கள் 2 புக்கை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒன்று மனோரமா, அந்த சுறாலேயே இருக்குது, அதே போல் மனோரமாலையும் இருக்குது, சக்தி பப்ளிகேஷன்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3ல் ஏதோ ஒன்று நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக இந்த மனோரமா அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு இயர் புக் மாதிரியே போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு வருஷத்தில் என்னென்ன நடந்தது அப்படின்னு உங்களுக்கு தமிழில் வந்து கொடுத்துருப்பாங்க. தமிழ் அது வந்து பைலிங்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியல, பட் தமிழில் இருக்குது. ஸோ அதே போல் கரண்ட் இயர் புக்கில் வந்து இந்தியன் இயர் புக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து அப்போ அவைலபிளாக நம்மளில் கிடைக்குமா அப்படின்னு தெரியல. ஆனால் மேலே பார்த்த அந்த மனோரமா, சுறா, சக்தி இதெல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தர்மராஜ் அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர். ஸோ ப்ரொஃபஸர் ஜே தர்மராஜோட ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் நாடு அது வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் தான் இருக்கும். அது வந்து உங்களுக்கு இப்போ ஹிஸ்ட்ரியில் அதே போல் ஐஎன்எம் நம்மளுக்கு ஒரு டாபிக் ஒரு யூனிட் ஃபுல்லாகவே அந்த ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நீங்கள் இந்த புக்கை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம ஜென்ரலாக எனக்கு ஒரு புக்கு சொல்லுங்கள் அப்படின்னா ப்ரிஃபர் பண்ணுறது வந்து மனோரமா, சுறா, சக்தி இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதர் இம்பார்ட்டன்ட் புக்ஸ் ஃபார் ப்ரிலிம்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரிலிம்ஸுக்கு தான். ஸோ குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கு தேவையில்லை. ஸோ ஒவ்வொன்றுக்குமே வரலாறுக்கு இதை படிக்கலாம். அதே போல் வந்து பண்பாடு, வரலாறு மற்றும் மக்களும் பண்பாடும் அதுக்கு கேட்க பிள்ளை இது ஃபாலோ பண்ணலாம்.
நாகரிகமும் பண்பாடுக்கும் முனைவர் ஆட்சி தட்சிணாமூர்த்தி இதை ஃபாலோ பண்ணலாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடுக்கு வந்து டாக்டர் வெங்கடேசன் அவர் இதை ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ப்ரிலிம்ஸுக்கு தனித்தனி கேட்டகரியாக ஒவ்வொரு டாப்பிக்கும் படிக்கிறனால இந்த புக்ஸ் ஒன்று தனித்தனியாக நம்ம வாங்கலாம். குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கு இது வந்து தேவைப்படாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த். இது வந்து ஒரு சில டாபிக் வந்து குரூப் 4 அண்ட் குரூப் 2ல வந்து மிஸ் ஆகக்கூடியதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். நீங்கள் வந்து அந்த லக்ஷ்மிகாந்த் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. இந்தியன் எக்கானமிக்கும் அதே போல தான். உங்களுக்கு வந்து குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கு ஏதாவது உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸில் டாபிக் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதராக நான் வந்து என்ன கைடை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதை விட ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நீங்கள் தனித்தனியாக வாங்கினீங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ பாலிட்டியில் கொஸ்டின் எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு புக்ஸில் வந்து பாலிட்டியிலேருந்து 50% ஆஃப் கொஸ்டின் 60% ஆஃப் கொஸ்டின் எடுத்துறாங்க. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 20 போயிடும். இப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த 30யும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக இப்போ பாலிட்டி அப்படின்னால லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருந்து தான் உங்களுக்கு மீதி இருக்க கொஷின்ஸ் வரும். அப்போ இந்தியன் எக்கானமி அது கொஞ்சம் நான் வெளியே இருந்து எடுக்கிறேன் அப்படின்னு அவங்க தேடும்போது ஸோ இந்த மாதிரியான ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் அண்ட் கைட்ஸில் இருந்து அவங்க வந்து எடுப்பாங்க. ஸோ ப்ரிஸ்கிரைப்டு புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. தர்பனோடது, அதே போல் சங்கர் கணேஷோடது, அது இந்த மாதிரியான நீங்கள் வந்து எக்கானமிக்கு தனியாக பாலிட்டிக்கு தனியாக இந்த மாதிரி புக்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய லிஸ்ட்டில் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இல்லைனாலும் எதுவும் உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்குதோ அந்த ஒரு புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுலேயே வந்து கண்டென்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ இது வந்து கீழே கொடுத்துருக்கிறது இது எல்லாமே ப்ரிலிம்ஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க. தனித்தனியாக ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்க்கு எந்த புக்கு ஃபாலோ பண்ணலாம், கண்டெம்பரரி நாய்க்கு என்ன, ஸோ இதெல்லாமே ப்ரிலிம்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ ஒன்று உங்களுக்கு தனித்தனியாக இது வந்து எல்லாமே ப்ரிலிம்ஸுக்கு. ஸோ ப்ரிலிம்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் இது. ஸோ அப்போ அங்கே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம நிறைய படிக்கணும். ஸோ அப்போ மந்த்லி மேகசினாக இருக்கட்டும், ஸ்பெக்ட்ரம் புக்கை ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. ஜிகே டுடே, ஜிகே டைம்ஸ், நியூஸ் பேப்பர், அது எல்லாமே இங்கிலீஷை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். த ஹிந்து, அதே போல் டைரி ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் த ஹிந்து, தினமலர், தினத்தந்தி, நியூஸ் பேப்பர்ஸ் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது போக உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண மாடல் டெஸ்ட் கொஷின்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க. http தமிழ்நாடு கரியர் சர்வீஸ் tn.government.in அப்படிங்கிற இந்த லிங்க்கை நீங்கள் வந்து கூகுளில் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து PDF கொஷின் பேப்பர்ஸ் வந்து இருக்கும். மாடல் டெஸ்ட் கொஷின் பேப்பர்ஸ் இருக்கும். குரூப் 4, குரூப் 2, அதே போல் வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் தனித்தனியாக TNPSல கண்டக்ட் பண்ணக்கூடிய எல்லா டெஸ்ட்டுக்குமே ஒரு மாடல் கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு மாடல் கொஷின் பேப்பர்ஸ் எதுவும் அவைலபிளாக இருக்கா, எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்து அதில் நீங்கள் டெஸ்ட் கூட அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதர் சோர்சஸ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் பார்க்க வேண்டியது நியூஸ் பேப்பர்ஸ், அதே போல் வாட்சிங். நீங்கள் இந்த புக்ஸ்லாம் நான் எதுவும் ஃபாலோ பண்ணல, எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நியூஸ் பேப்பரை டெய்லி படிக்கணும். நியூஸ் சேனலில் பார்த்துருங்க. அதே போல் நீங்கள் வந்து ஏஆர் இங்கே கேட்க சொல்கிறாங்க. ஏஆர் வந்து நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு தான். ஸோ அப்போ வந்து ஆர் வந்து இங்கே தேவையில்லை. அடுத்த ரெஃபரன்ஸ் வெப்சைட், இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி இன்னும் டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பக்காவாக உங்களுக்கு டீட்டெயிலாக என்னென்ன புக்கு, என்னென்ன கைடு, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எதுவும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபுல் ரீகேப் மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து கன்ஃபியூஸ், புக்கிலேருந்து எல்லாமே வந்துருமா, அப்போ வெளியேருந்து எந்த சோர்ஸும் நம்ம படிக்க தேவையில்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த கைட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வாங்கி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஷார்ட் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே போல் நம்ம சேனலில் வந்து GS டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. அந்த பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 டேஸில் GS போர்ஷன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஈஸியாக நம்ம 6 யூனிட்டும் கம்ப்ளீட் பண்ண முடியும். 100 நாள் நம்மளால் முடியும். 100 நாள் அப்போ அந்த 75 கொஸ்டின் என்னால் அட்டன் பண்ண முடியுமா? நிச்சயமாக அட்டன் பண்ணி நம்ம கரெக்டாக அடிக்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது, நீங்கள் சொல்லக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். அது போக நீங்கள் டெக்ஸ்ட் புக்கை ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்ம பேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா 100 டேஸில் நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷராக ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறோமா இருந்தாலுமே அந்த 100 நாள் ஒதுக்கிட்டு நீங்கள் கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா, நம்மளோட ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா 100 டேஸ்க்குள்ளே சயின்ஸு, பாலிட்டி, எக்கானமி எல்லா யூனிட்டுமே நம்ம கவர் பண்ணிடுறோம். யூனிட் 5, யூனிட் 6 எல்லாமே கவர் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கான டெஸ்ட் கொஷின்ஸும் பைலிங்குவலும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இன்னமும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, இன்னும் படிக்கலை, எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது, நான் வந்து படிச்சுட்டேன் பட் இது ஓகேவான்னு எனக்கு தெரியல, 75 என்னால் போட முடியுமா அப்படின்னு தெரியல, நிறைய கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் டவுட்டாக இருக்கவங்க ஸோ இந்த பேட்சில் நிச்சயமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்சில் உங்களுக்கு ஸ்பெஷாலிட்டியாக ஹிஸ்ட்ரியோட ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே இந்த பேட்சில் ப்ரொவைட் பண்ணிடும். இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது 6383976468. அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட அட்மிஷனை நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம்.